சரிடாப்பா, சில இடப்பெயர்ச்சி நேர்வரைவுகள் கீழே பொருள் வளைகோடுகளை வச்சுக்கொண்டு சில இடப்பெயர்ச்சி நேர்வரைவுகள் கிரி காட்ட புறன் பேரடாப்பா. என்ன மாதிரி வருது? உனக்கு ஒரு கிராஃப் ஒன்று கிரி காட்டுகின்றேன். ஒரு கிராஃப் ஒன்று கிரி காட்டுறேன். டி எஸ்டி தானே குடிப்பேன். விளங்க பண்ணு நினைக்கிறேன். இப்படியான ஒரு கிராஃப் விளங்க பண்ணு நினைக்கிறேன்டா போன. நான் அந்த கீறின ரெண்டு விஷயத்த உண்டாக்கி கீறிக்கிறாங்க வழியாக்கம். அப்ப உனக்கு இந்த எஸ்டி கிராஃபில இருந்து என்ன விளக்கப்படுகின்றாய் அதை சொல்லும். முதலாவது இந்த எஸ்டி கிராஃபில இருந்து என்ன விளக்கத்தை எடுக்கிறாய்? ரெண்டா, எனக்கு முதலாவது இடப்பெயர்ச்சி படித்திறன் சரியான உயர்வாக இருக்கிறது. என்ன அதுவும் கூறுங்கோணத்தில அண்டி குளக்வைஸ் டிரெக்டர்ல கூறுங்கோணம். எனவே நேரில வேகமானது என்ன செய்து கொண்டு போகின்றது? குறைவடைந்து கொண்டு செல்லுகிறது. என்ன நேரிலே வேகமானது குறைவடைந்து கொண்டு சென்று ஒரு கட்டத்துல என்ன செய்யுது? ஒரு கிடக்கோடு மாதிரி ஸ்போமானது, ஒரு கிடக்கோடு மாதிரி கண்ணுக்கு தென்படுதுங்கிறா படித்திறன். அப்ப இதுல என்னவாகுது? பூச்சியம். நேரில வேகம் என்ன செய்யுது? குறைஞ்சு கொண்டு போகுது. குறைஞ்சு கொண்டு போய் படித்திறன் பூச்சியமான வேகம் செய்வதா? வேகமானது நேரில் குறைவடைந்து சென்று பூச்சியமாகி பின்னர் என்ன செய்கின்றது? நேரிலே வேகமானது என்ன செய்யுது? அதிகரித்து கொண்டு செல்லுகின்றதை இந்த வரைவானது விளக்கி நிற்கின்றது. விளங்குதா? இந்த வரைவு என்னத்தை விளக்குதன்று விளங்குதா? நேரில வேகம் குறைஞ்சு பூச்சியமாகி, ஏன் இங்க வந்து வெலோசிட்டி 0, ஏன் படித்திறன் பூச்சியம். m=0 சொன்னா v=0, வெலோசிட்டி பூச்சியமாகி எனக்கு என்ன செய்யுது? பிறகு நேரிலே என்ன செய்யுது? வேகமானது அதிகரிக்குது. படித்திறன் கூடுதல் இல்லாம அதிகரிக்கிறதா? அப்ப இது உனக்கு விளங்குது. இந்த கிராஃப் உங்களுக்கு இப்படி விளங்குது. இந்த கிராஃப் உனக்கு இப்படி விளங்குது. சரி, உனக்கு இதுலயே போடுற இன்னொரு கிராஃப் போட்டு காட்டுறப்ப ஓகேவா? இந்த கிராஃப் என்னத்தை சொல்றேன்னு சொல்லலாம். இந்த கிராஃப் சரி அறிகிறனா அது நான் விளங்கிட்டு தானே, அது புரியாது. இந்த கிராஃப் என்னத்தை சொல்லுகின்ற? இந்த கிராஃப் உனக்கு என்னத்தை சொல்லி தருகிறதுதான் பாரு. இந்த கிராஃப் உனக்கு என்னத்தை சொல்லுகிறது சொல்லுவா. அப்ப எனக்கு என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் இதுல வாரதொரு கிடக்கோடு போல இருக்கு. அப்ப கிடையா இருந்தா வேகம் வந்து பூஜ்ஜியம். அப்ப ஆரம்ப வெலோசிட்டி எனக்கு சைவர். திருப்பி இங்க இதுலயும் கடைசி முடிகிற இடத்திலேயும் கிடக்கோடு மாறி வருது. இடப்பெயர்ச்சி கிடக்கோடு வாரம் போல தென்படுகிறது. அப்ப ஆரம்ப வேகம் சைவர், இறுதி வேகமும் சைவர். விளங்குறேன். ஏன் ஆரம்பமும் சைவர் கிடக்கோடு மாதிரி இருக்கு. பிறகு இறுதியும் என்னது? கிடக்கோடு மாதிரி இருக்கு. பிறகு எனக்கு மைனஸ்ல படித்திறனானது என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரித்து கொண்டு சென்று பின்னர் என்ன செய்கின்றது? மைனஸ்ல படித்திறன் என்ன செய்கிறாப்பா? குறையுது. என்ன குறைஞ்சு பூஜ்ஜியம் வருது. பூஜ்ஜியத்தில இருந்து அப்ப ஆரம்ப வேகம் பூஜ்ஜியத்தில இருந்து படித்திறன் வேகமானது என்ன செய்ய அதிகரித்து ஒரு மேக்சிமம் வருமானத்தை அடைஞ்சு பின்னர் என்னது? குறைவடைந்து மீண்டும் என்னத்துக்கு வருது? பூஜ்ஜியத்துக்கு வருது. அப்ப இது ஒரு விதமான கிராஃப் ஏ கிராஃப் போடுறது. இது ஒரு விதமான கிராஃப் ஏ கிராஃப். இது இன்னொரு விதமான கிராஃப் என்னது? பி கிராஃப் போட்டு காட்டுறோம். இது என்ன நடக்குது? நடுவில வேகம் சைவரா. இது வந்து ஆரம்பத்திலேயும் வேகம் சைவர், பினிஷிங்லயும் வேகம் சைவர். விடக்கு என்னது? மறை திசையில், எதிர் திசையில் வழியாக்கம். ஏன் படித்தன் என்னது? கிளாக்வைஸ் என்ன டிரெக்ஷன்? இது கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல கோணம் கூடி குறையுது. அப்ப கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல கோணம் கூடுது குறையுதுன்னு சொன்னா மைனஸ். அதான சொல்லிருந்தேன். கிளாக்வைஸ்ல கோணம் கூடுது குறையுதுன்னு சொன்னா மைனஸ். அதுதான் நம்ம சொல்லிருந்தேன். அப்ப மைனஸ்லே படித்திறனானது என்னது? அதிகரித்து. அப்ப மைனஸ்ல வேகம் என்னது? இது கூடி மேக்சிமத்தை அடைஞ்சு பிறகு மைனஸ்ல வேகம் குறைந்து என்னது? பூஜ்ஜியத்தை அடைகிறது, பூஜ்ஜியமாகின்றது. அப்ப ஏக்கும் பிக்கும் இந்த கிராஃப்களுக்கு என்னது வரும்?
ஒரு உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு விளங்குது. ஓகேயா? ஓகே. இப்ப இதெல்லாம் ஆராய தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆராய தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு கிராஃப் பார்ப்போம். கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்ய முடியாமா? இன்னும் கொஞ்சம் கிராஃப்கள் பார்ப்போம். சரிக்காடா? கொஞ்சம் கிராஃப் பார்ப்போம். சரிடாப்பா, கொஞ்சம் கிராஃப் பார்ப்போம். இடம்பெற்ற வலை ஓட்டு கிராஃப் தான் பார்க்க போறேன். எப்படின்னு சொன்னா இவ்வாறான ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிற போறேன். நேரம், இடப்பெயர்ச்சி. இங்க பார், இப்படியான ஒரு கிராஃப். விளங்குறதா? நான் கீற போக்கு வருதாண்டு பேர் ஒருக்கா. கீற போக்கு இவ்வாறான ஒரு கிராஃப் அமைதாண்டு பேர்றாப்பா ஒருக்கா. விளங்குதா உனக்கு? நாங்கள் படிச்ச 4 விதமான வளைகோடுகளையும் யூஸ் பண்ணி இருக்கிறேன். இங்க பார், துண்டு துண்டோட வச்சுக்கிற பொறுப்ப இதுல ஒரு துண்டாக்குறேன், இதுல ஒரு துண்டாக்குன்றேன், இதுல அடுத்த துண்டாக்குன்றேன். அப்ப பாரு 4 விதமான துண்டு கிராஃபும் வருது. இது நாங்க படிச்ச முதலாவது கிராஃப். அதாவது என்னது? நேரிலே என்னது? என்ன குறுமணம் இல்ல? அப்ப எங்களுக்கு என்னது? நான் படிச்ச முதலாவது கிராஃப் என்ன? கோணமானது என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரிக்கணும். நேரில வேகமானது கூடுது. இப்படி போடும். இது என்ன செய்யுது? நேரிலே வேகமானது குறைவடைந்து செல்கிறது. என்ன இது என்ன செய்யுது? மைனஸிலே வேகமானது என்ன செய்யுது? கூடுது. பிறகு என்னது? மைனஸிலே வேகமானது குறைவடைகிறது. ரெண்டு உபாறு கிராஃப். 4 விதமான கிராஃபையும் உண்டா கொண்டு வந்து போட்டிருக்க. அப்ப உனக்கு விளங்க வரும். இதுல என்னது? ஒரு கிடக்கோடு வருது. அப்ப இந்த இடத்துல வெலோசிட்டி என்னது? 0. இந்த இடத்துல வெலோசிட்டி என்னடா? 0. படித்திறன் 0. கிடக்கோடு வார இடத்துல படித்திறன் 0. அப்ப இதுவும் கிடக்கோடு மாதிரி இருக்குது. அப்ப இங்கேயும் படித்திறன் 0. சோ வேகம் 0. இங்கே எனக்கு என்னதா? படித்திறன் 0. அப்ப m is equal to 0. so velocity is equal to 0. விளங்குதா? கிடக்கோடுகள் வார இடத்துல படித்திறன் 0. சோ வேகம் 0. கிடக்கோடு வார இடத்துல படித்திறன் 0. சோ வேகம் 0. இது எனக்கு கிடக்கோடு. இந்த இது துண்டாக்கி இருக்கிறேன். இந்த கிடக்கோடு இந்த கிடக்கோடுக்கு தான் இந்த கதை. என்ன வேகம்? படித்திறன் 0. சோ வேகம் 0. எனக்கு இதெல்லாம் துண்டாக்கி இருக்கிறேன். உனக்கு என்னது? 4ஐயும் எடுத்து காட்டுறதுக்கு துண்டாக்கி இருக்கிறேன். அப்ப நான் படிச்ச 4ஐயும் என்ன செய்திருக்கிறேன்? கொண்டு வந்து கீறி இருக்கின்றேன். நாங்க படிச்ச 4 வித கிராஃபையும் என்ன செய்திருக்கிறோம்? ஒன்றா கொண்டு வந்து கீறி இருக்கிறேன். கிண மாதிரி வரலாமடா. இப்படி வித்தியாசமா எல்லாம் வரலாம். கிண மாதிரி வர சான்சஸ் இருக்கு. அவன் கேட்கறத பொறுத்து. ஆனா அப்படித்தானே 6000 விதம் சொல்லி தந்துக்க. எப்படி கிராஃப போட்டாலும் என்னது? நீ 6 கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது 6000 விதம். 6000 விதம் தெரியும் சொன்னா எப்படி கிராஃப போட்டாலும் நீ செய்யுங்க. விளங்குதா? அப்ப உனக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைபுகள்ல வளைகோட்டு கதைகள் சொல்லி தந்திருக்கின்றேன். விளங்குதா? இடப்பெயர்ச்சி நேர வரைபுல வளைகோட்டு கதைகள் என்ன செய்திருக்கிறேன்? சொல்லி தந்திருக்கின்றேன். ஓகே. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைபுல படித்திறன் வேகம். அப்ப வேகத்தை பற்றி காட்டுது. இனி நாங்கள் பார்க்க போறது என்னென்றாப்பா, இடப்பெயர்ச்சி நேர வரைபுகளை இதோட முடிச்சு கொண்டு வேக நேர வரைபு கதை தொடங்க போறோம். என்ன தொடங்க போறோம்? வேக நேர வரைபு கதை தொடங்க போகின்றோம். விளங்குதா? வேக நேர வரைபு சம்பந்தமா பாப்போம். இடப்பெயர்ச்சி நேரத்தை எல்லாம் முடிச்சு, இடப்பெயர்ச்சி நேரம் படித்திருந்தா முடிச்சு, படித்திருந்த கதையா முடிச்சு நீ வேக நேர வரைபு பற்றி தொடங்குவோம். சரியாடாப்பா? சரி, ஓகே. அப்ப இதோட என்ன செய்வோம்? இந்த காணும் மிச்ச வீடியோல அங்க வேக நேர வரைபுல இருந்து தொடர்ந்து போவோம். கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம். ஓகேயா? கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம். ஓகேயா? ஓகே, நன்றியா?